சற்று முன் கிடைத்த செய்தி. விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விஸ்வரூபம் படத்தில் சர்ச்சைக்குரிய காட்சிகள் அமைந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து அந்த படத்திற்கு தமிழக அரசு கடந்த வாரம் தடை விதித்திருந்தது. தடையை நீக்க கோரி ராஜ்கமல் பிலிம்ஸ் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் அனைத்து மாவட்டங்களிலும் படத்தை வெளியிட ஆட்சியர்கள் விதித்திருக்கும் தடையை நீக்க வேண்டும் என்று நேற்று புதிய மனு அளிக்கப்பட்டது. இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கமல்ஹாசன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராமன், விஸ்வரூபம் திரைப்படம் அண்டை மாநிலங்களில் வெளியிடப்பட்டு வந்து எந்தவித அசம்பாவிதமும் இன்றி ஓடுவதாகவும் மத்திய தணிக்கை வாரியமும் சில காட்சிகளை நீக்கிவிட்ட பிறகு படத்திற்கு சான்றிதழ் அளித்திருப்பதாகவும் வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட அரசு தரப்பு மூத்த வழக்கறிஞர் நவநீத கிருஷ்ணன், தணிக்கைத்துறை அதிகாரிகள் படத்திற்கு அனுமதி வழங்கியதில் பல முறைகேடுகள் செய்திருப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த வழக்கில் 4 தரப்பு விசாரணையும் முடிவடைந்த நிலையில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சரித்திரம் படைத்தவன் ஞாபகம் வருகிறதா?